ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஸ்பஞ்சியாக கடையில் வாங்குகிற டேஸ்ட்டுக்கே மார்ஷ்மெல்லோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபாஸ் ரெசிபி. நீங்கள் இன்னைக்கு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணினாலும் எனக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து மஹமூத் அண்ட் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெசேஜில் மட்டும் ரிப்ளை பண்ணி போதாது. ஸோ நான் இதிலே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸாக்கல்லா ஃபார் யர் சப்போர்ட் மஹமூதா சிஸ்டர். மார்ஷ்மெல்லோ செய்கிறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் ஒயிட் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஸ்ட்ரெயினரால் வடித்து எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிற சுகரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நாம் ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணுவோம். 2 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டினுக்கு சரியாக 6 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் சுகர் 1 கப், வாட்டர் 1/2 கப் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் நல்லா கொதித்து சுகர் நல்லா திக்காகங்காட்டியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதை 8 மினிட்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். சுகர் சிரப் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்குவோம். பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பவுல் பிடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னா இதில் ஸ்டேஜ் சரி. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டினையும் ஆட் பண்ணிவிட்டு இது ஜெலட்டின் மெல்ட் ஆகாங்காட்டியும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜெலட்டின் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த சூட்டோடைய ஹேண்ட் பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை மிக்ஸி ஜார்லேயும் செய்ய இயலும். இதை 1 மினிட்ஸ்க்கு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க 3 மினிட்ஸ்க்கு. அதை மறுபடியும் பவுலரை மாற்றிட்டு விஸ்கை வச்சு ஒரு 4 மினிட்ஸ்க்கு நல்லா விஸ்கால் பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு கூலாகிறதுக்கு விட்டுருங்க. சரியாக வரும் மார்ஷ்மெல்லோ. பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திக்குதுண்டு. இதில் 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதை 5 மினிட்ஸாக பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா திக்காக வந்திக்குது. இந்த ஸ்டேஜில் அப்படியே ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். நான் இந்த மார்ஷ்மெல்லோவை 2 கலரில் செய்ய போகிறேன். ஸோ நான் இதில் 1/2 ஆட் பண்ணிட்டு மற்ற 1/2க்கு பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கையால் டச் பண்ணிடாதீங்க. இது நல்ல ஸ்டிக்கி ஆகிக்கிற சொட்டி கையில் குயிக்காக ஒட்டி பிடிச்சிடும். நீங்கள் இதில் ஸ்பூன் ஆட் பண்ண கொள்ளைக்கும் ஸ்பூனில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுறதுக்கும் இந்த ஸ்பெச்சுலாக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் சேவ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு பிங்க் கலரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் கலர் மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணாமக்கி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ண சொல்லிட்டு எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்காக வந்துட்டு. உங்களுக்கு இதில் டபுள் கலர் செய்யாமக்கி ஒரே கலரில் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் செய்கிறது. இப்போ இதை நான் ட்ரேயில் அடுத்தது ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது ஃப்ரீசரில் வைக்கவும் தேவையில்லை. இது சும்மா நார்மலாக வெளியே வச்சாலே இது நல்லா திக்காகிடும். நான் லாஸ்ட்டுக்கு கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுக்கிறேன்.
பாருங்கள், நான் இதில் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் பீட்டரால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணிவிட்டேன். அதனால் இது கொஞ்சம் இன்னும் திக்காக வந்துட்டுது. நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணக்குள்ளக்கு ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் பட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ மார்ஷ்மெல்லோவை ஃப்ரிட்ஜில் கூல் ஆகிறதுக்கு விட்டுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்ஷ்மெல்லோ வைக்கிறதுக்கு போதே இந்த மாதிரி சுகர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ண கொள்ளைக்கும் உங்களோட நைஃப்பில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுகரையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு பீஸ் கட் பண்ண கொள்ளைக்கும் இதில் சுகரை இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது ஒட்டாமைக்கு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மார்ஷ்மெல்லோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். இது கடையில் வாங்குற மாதிரியே நல்ல ஸ்பஞ்சாகவும் நல்ல டேஸ்ட்டாகவுமே இருந்துச்சு. இது உங்களுக்கு செய்கிறதுக்கு நல்ல ஈஸியாகவுமே இருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.